தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் நீக்கப்பட்ட அல்லது விடுபட்ட தகுதியான வாக்காளர்கள் தங்களின் பெயரை சேர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் voters.eci.gov.in இணையதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதில் தங்களின் பெயர் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரைவு பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் அல்லது புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவோர் படிவம் 6 பூர்த்தி செய்து தங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வழங்கலாம் அல்லது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் நேரடியாக பதிவேற்றம் செய்யலாம். இதற்காக அடுத்த ஒரு மாதத்தில் 2 வார விடுமுறை நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் ஆட்சேபம் தெரிவிக்க விரும்பினால் படிவம் 7 பூர்த்தி செய்து வழங்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் வேறு தொகுதிக்கு அல்லது அதே தொகுதியில் வேறு பகுதிக்கு முகவரி மாற்றம் செய்ய விரும்பினால் படிவம் 8 பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் வரும் ஜனவரி 18ஆம் தேதி வரை 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.